இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் முதல் வசனத்தை நாம் பார்க்கலாம். மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான் என்று பார்க்கிறோம். லாசரு என்கிற பெயர் எலியேசர் என்கிற எபிரேய வடிவமாக காணப்படுகிறது. இந்த பெயருக்கு அர்த்தம் தேவன் உதவி செய்தார் என்று பொருள்படக்கூடியதாக இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் 6 மரியாள்களை பார்க்கிறோம். ஏன் இத்தனை பேர் மரியாள் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள்? அதுவும் ஆண்டவருக்கு அறிமுகமானவர்களை குறித்து இங்கே 6 மரியாள்களை குறித்து பார்க்கிறோமே, அதனுடைய சிறப்பு என்ன என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், உன்னதம் என்பது கிரேக்க மொழியில் அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. எபிரேய வடிவம் மிரியாம் என்பதாகும். பழைய ஏற்பாட்டில் இப்பெயருடன் ஒரு பெண் புகழ்பெற்று விளங்கினதை நாம் அறிந்திருக்கிறோம். அவள் மோசேயின் சகோதரியே. யாத்ராகமம் 15வது அதிகாரம் 20ஆம் வசனத்தில் அவள் தீர்க்கதரிசியாகவும் இருந்தாள் என்று பார்க்கிறோம். ஆரோனின் சகோதரியாகிய மிரியாம் என்னும் தீர்க்கதரிசியானவளும் தன் கையிலே தம்பூரை எடுத்துக்கொண்டால் சகல ஸ்திரீகளும் தம்புர்களோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள் என்று பார்க்கிறோம். இஸ்ரவேலிற்கு முன்பாக பாட்டு பாடி பெண்களை வழிநடத்தின ஒரு மிகப்பெரிய தலைவியாக இருந்தபடியினாலே அவளுடைய வீர தீர செயல்களையும் நாம் பார்க்க முடியும். இஸ்ரவேலை வழிநடத்தியோரில் ஒருத்தியாக பிற்காலத்தில் அவள் அறியப்பட்டிருந்ததையும் நாம் வேதத்திலே பார்க்கிறோம். மீகா 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே, நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி அடிமைத்தன வீட்டிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு மோசே, ஆரோன், மிரியாம் என்பவர்களை உனக்கு முன்பாக அனுப்பினேன் என்று சொல்லி ஒரு தலைவியாக கூட வேதம் அவளை காட்டுகிறபடியினாலே அந்த பெயரிலே அவர்கள் அத்தனையாக விருப்பமுற்று மரியாள் என்கிற பெயரை வைத்திருந்ததை நாம் பார்க்க முடியும். சிறு வயதிலேயே துணிச்சலுடன் விளங்கிய இவள் மோசேயை மீட்க ஒரு கருவியாக கூட அவள் பயன்படுத்தப்பட்டார். யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரையிலும் பார்க்கிறோம். அங்கே மோசே பிறந்த பொழுது ஆண் குழந்தைகளெல்லாம், எபிரேய குழந்தைகளெல்லாம் கொலை செய்யப்பட வேண்டும் என்கிற சட்டம் பார்வோனினால் பிறந்த போதிலும் கூட அவனுடைய தாய் அவனை 3 மாதங்கள் ஒளித்து வைத்தால் பிள்ளை அழ ஆரம்பித்தவுடன் ஒளித்து வைக்க முடியாதபடியினாலே அது ஒரு நாணர் அங்கே ஒரு பெட்டியை செய்து அதற்குள்ளாக மோசேயை கடத்தி அங்கே ஆற்றங்கரையிலே கொண்டு வைத்ததை நாம் அறிந்திருக்கிறோம். அப்பொழுது அதன் தமக்கை அங்கே அந்த பெட்டியை பார்த்த உடனே பார்வோனுடைய குமாரத்தி ஸ்நானம் பண்ண வந்த பொழுது இந்த பெட்டியை கண்டு அதை திறந்து பார்த்த பொழுது குழந்தை அழுகிறது. அப்பொழுது அதனுடைய தமக்கை பார்வோனின் குமாரத்தியை நோக்கி, உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேய அந்த ஸ்திரீகளிலே பால் கொடுக்கிற ஒருத்தியை நான் போய் உம்மிடத்தில் அழைத்து கொண்டு வரட்டுமா என்று சொல்லி அத்தனை துணிச்சலோடு கூட பேசி மோசேயின் தாயையே, அதாவது தன்னுடைய தாயையே அழைத்து கொண்டு வந்து அங்கே விட்டதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் தேவையற்ற நிலையில் அகங்காரத்துடன் மோசேயை குற்றம் சாட்டிய போது குஷ்டரோகம் பிடித்தது. ஆயினும் தண்டனை நீக்கப்பட்டு அவள் நலம் பெற்ற காரியங்கள் என்னாகமம் 12வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். ஆகவே அந்த மரியாள் என்று சொல்லக்கூடிய உன்னதம் என்கிற பெயர் அர்த்தமுடைய அந்த மிரியாமினுடைய எபிரேய வடிவமாக இந்த பெயர் இருந்தபடியினால்தான் அநேகர் இந்த பெயரை வைத்திருந்தார்கள். நாம் புதிய ஏற்பாட்டில் வருகிற மரியாள் யார் என்று பார்த்தோம் என்று சொன்னால், இயேசுவின் தாய். லூக்கா 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 52லே பார்க்கிறோம். பெத்தானியா மரியாள், அது இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். லாசருவின் அவளுடைய சகோதரியாக இருக்கிறாள். அடுத்த அதிகாரத்தில் இவள் பரிமள தைலம் பூசின காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மகதலேனா மரியாள் 7 பிசாசுகள் துரத்தப்பட்டவள். உயிர்த்தெழுந்த இயேசுவை இவள்தான் முதலிலே தரிசிக்கிறார். மார்க்கு 15வது அதிகாரம் 40ஆம் வசனம், 16வது அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நாம் பார்க்க முடியும். அதனைத் தொடர்ந்து யாக்கோபு, யோசேயின் தாய், சிலுவை மரண நேரத்தில் இவள் அங்கே நின்று கொண்டிருந்தவள். இவளைத்தான் கிளையப்பா மரியாள் என்று வேதம் அடையாளம் காட்டுகிறது. மத்தேயு 27வது அதிகாரம் 61லையும் 28:1 இவளை பார்க்கிறோம். யோவான் 19வது அதிகாரம் 25லையும் பார்க்க முடியும். அதனைத் தொடர்ந்து மார்க்கின் தாய், அதாவது இன்னொரு பெயர் அவனுக்கு யோவான் என்கிற பெயர் இருந்ததே. அவர் பர்னபாவினுடைய உறவினர். அப்போஸ்தலர் 12வது அதிகாரம்
12ஆம் வசனத்தில் இவரை பார்க்க முடிகிறது. மார்க்குவின் தாய், அவளுடைய பெயரும் மரியாள் தான். அதே போல ரோமாவில் வாழ்ந்த மரியாள் ஒருவள் சுவிசேஷ பணியில் தீவிரமாக அவள் உதவி செய்ததை ரோமர்களுக்கு எழுதின நிருபத்திலே பவுல் குறிப்பிடுகிறார். ரோமர் 16வது அதிகாரம் 6வது வசனத்தில் எங்களுக்காக மிகவும் பிரயாசப்பட்ட மரியாளை வாழ்த்துங்கள் என்று சொல்லி, உன்னதம் என்கிற பெயரை உடைய அந்த அர்த்தத்தை கொண்ட பெயரைத்தான் அன்றைக்கு அநேகர் வைத்திருந்தார்கள். அவர்கள் இயேசுவிடத்தில் நெருக்கமான ஒரு உறவையும் அவர்கள் கொண்டிருந்ததை பார்க்கிறோம். இதுதான் மரியாள் என்கிற பெயர் வைப்பதற்கான காரணம். இங்கே மரியாளையும் மார்த்தாளையும் அவனுடைய சகோதரனாகிய லாசருவையும் ஆண்டவர் நேசித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதனைத் தொடர்ந்து வருகிற செய்தியை நாளைய தினத்தில் கற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.